விதிங்கிற புஸ்தகத்தை இதுவரைக்கும் யாராலும் படிக்க முடியல. எனக்காக நீ பழி தீர்க்கிற அந்த நாள் நான் பக்கத்தில் இருப்பேனான்னு தெரியாது. ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். உன்னோட பழிவாங்க பாதை என்கிட்ட இருந்து தான் தொடங்கும். அதனால் நீ எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அபியஷ் நஸ்தி விகல்பா, அதாவது தோல்விக்கான பேச்சுக்கே இடமில்லை. அபியஷ் நஸ்தி விகல்பா. வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். புதிய நண்பர்களின் வரவால் பணமழை பெய்யும். ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. அதான் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் ஃபைனலு பணம் விளையாடும். இன்னொரு போட்டி ஆர்டர் பண்ணட்டுமா? சொல்லுங்க. போட்டியெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு நாம சம்பாதிக்க போற பணத்துக்கு பேங்கே ஆரம்பிக்க வேண்டியிருக்குண்டா. இந்த சௌத்ரி இருக்கான்ல, அவன் தான் அந்த பேங்கோட சாவி. ஹரியோம் ஹரியோம். விலங்குலையேத்தா அந்த சௌத்ரி பையில போய் இம்புட்டு நம்புறிய? எனக்கு என்னமோ அவனை பார்த்தா நம்புற மாதிரியே இல்லத்தா. ஏய், அந்த சௌத்ரி தானே நம்ம கிட்ட வந்தான். நம்ம போல இல்ல, அவன் தான் தன்னாலே வந்தான். வந்தவன் சிரிச்சுக்கிட்டே 7 லட்சம் சிதற விட்டான். பணக்கார பாட்டிய நானும் விசாரிச்சுட்டேன். நம்ம அந்த கிரிக்கெட் சீஃப் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? அதான் அவன் பேரில் ஃபிக்ஸிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்கே. ராகுல் சௌத்ரி. அவனோட அக்கா பையன் யாரும் மும்பையில் இருக்கானாமே. இவன் கண்டிப்பாக அந்த ஆளாக தான் இருக்கணும். அதனால தான் அங்கே நடக்கிற உள் விவகாரம்லாம் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னத்தான் நீங்க வலிக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கருவேலங்குச்சி எடுத்து குண்டிய சொரியணுமா என்ன? பெயின்ஃபுல். அவன் ஜெயிச்சான்னா அதனால நஷ்டம் நமக்கு தானே வராதா? ஏண்டா கஞ்சாவோட சேர்த்து உன் மூளையும் கசக்கி அடிச்சிட்டியான்னு? அதான் ஆண்டவன் உனக்கு மூளையை கொடுத்துருந்தா நீ ஏன் இடத்துல உட்காந்துருப்ப? இந்த பாரு, ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் என்னென்ன பண்றான், இதை எடை போடுறதுல நான் தப்பு பண்ணதே இல்லை. இந்த விஷயத்துல தப்பு நடக்கவே நடக்காது. அடுத்தவனோட லாபத்துல நாம லாபம் சம்பாதிக்க முயற்சி செய்யணும். புரிஞ்சுதா நாயே? என்னாச்சு உனக்கு? நர்வஸா இருக்க? ஐ மீன் ஜஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. உன் கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம பிளானுக்கு ரொம்ப முக்கியம். தைரியமா இரு. நீ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போதான் மற்றவங்க ஃபோக்கஸை கலைக்க முடியும். உன்னை நான் முழுசாக நம்பலாம்ல? Of course. நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பவும் எந்த நேரத்துலையும் ஆபத்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே கிளம்பிட. என்னை பற்றி கவலைப்படாத. நீ உன்னை காப்பாத்திக்க. அப்படியே ராஜுவையும். அவன் ஒரு அப்பாவி. ஓகே? குட். சற்று முன் நம் நிருபருக்கு கிடைத்த தகவலின்படி பாகிஸ்தான் அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அவரை மீண்டும் பாகிஸ்தானுக்கு அழைத்து வர அந்நாட்டு அரசு எடுக்கவிருக்கும் நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பர்வேஸ் முஷரஃப் நம்மளை மாட்டி விட்டு ஓடிட்டானே. இப்போ என்ன பண்றதுண்ணே? இதை நாம எடிட் பண்ணி தூக்க முடியாதா? நான் சூப்பர்மேன்லாம் கிடையாதுண்ணே. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு வரும்? எவ்வளோ நேரம் ப்ளே ஆகும்? இது 7:30 மணிக்கு வருது. மொத்தம் 1 நிமிஷம் தான் டிவியில் போடுவானுங்க. இதை இப்போ எப்படி சமாளிக்கிறது? அண்ணா 7:30 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு மேட்சையே நிறுத்திட்டா? பைத்தியமா நீ? என்ன ஐடியா? பர்ஃபெக்ட் ஐடியா. கரெக்டாக 7:30 மணிக்கு.
அத்தா சூரி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஒன்றும் லேட்டாக வரலையே. அட இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இது உங்களுடைய கிளப் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லாம மேட்ச் ஆரம்பிக்காதுல்ல. ஆனா சௌத்ரி சார், இன்னைக்கு நீங்க கேஷ் டீலிங் பண்றதா சொன்னீங்கல்ல? ஆமாம், அப்படி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வேண்டாம்? ஆலியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், மை லக்கி சாம். உங்களுக்காக பணத்தை டெல்லியிலேருந்து இவ கொண்டு வந்திருக்கா. Hello, Mr. Suri. ஹலோ ஹலோ. Mwah. Mwah. How are you? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா தானே நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இப்போதைக்கு whiskey. On the rocks, please. பண்டி, Thank you. மேடம் விஸ்கி கொடு. மைசெல் பண்டி, பண்டி திவாரி, ஃபுல் நேம், ஃப்ரம் கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ், இந்தியா. அத்தானோட சூரி சாருடைய அக்கா பையன். பண்டி, மேடம்க்கு விஸ்கி கொடு. அப்புறம் எனக்கு ஏலக்கா. என்ன லைட் சில்லி? இவனுக்கு இங்கிலீஷ்ல பேச ரொம்ப ஆசை. சௌத்ரி சார், பேக் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படியும் ஜெயிச்சிடலாம்னு நம்புறீங்க? இது என்னோட லக்கி பேக் சூரி சார். இது வரைக்கும் இதை காலியாக எடுத்துகிட்டு போனதில்லை. ஆடடா, நீங்க உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். வண்டி ஆ ஆரம்பிக்கலாம்.